Welcome to CSP Education Hub, special YouTube channel for exclusive education content. நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் இது வரைக்கும் நம்ம ரீசெண்டாக டிஎன் செட் எக்ஸாமினேஷன் எழுதுறதுல பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. ஆல் த பெஸ்ட் டு எவ்ரி ஒன். ஸோ இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா நம்மளோட கிளாஸில் லாஸ்ட் இயரில் நம்ம வந்து ஜாயின் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயரில் அவங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வெயிட்டிங் ரிசல்ட்டே இவ்வளோ ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. நம்மகிட்ட இருந்த 10 பேரில் 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டிஎன் செட் எக்ஸாமினேஷனுக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 7 பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. இது வரைக்கும் நம்ம கிளாஸ் ஆரம்பித்து 5 பேர் நெட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ கரண்ட்டில் பிடியூ பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதுனாங்க பார்த்தீங்களா, காலேஜ் எம்ஏ படிக்கிறவங்க, எஸ்பெஷலி நம்ம இங்கிலீஷ்க்கு தான் மெயினாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம். டிஎன் செட் எக்ஸாமினேஷன் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து 7 பேர் செட்டு கிளியர் பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கு எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன். இது வரைக்கும் நம்ம 5 பேர் நெட்டை கிளியர் பண்ண வச்சுருக்கோம். அவங்களுக்கும் கங்க்ராச்சுலேஷன். இப்போ ரீசெண்டாக பிஹெச்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணி வச்சு ஸ்கூல்ஸ்க்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்த இவங்களே வந்து டேரெக்டாகவே இப்போ கிளியர் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்களுக்கும் வாழ்த்துக்கள். இது மாதிரி நீங்களும் உங்களோட வின்னர்ஸ் ஆகணும்னா நம்ம சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப்பில் டிஎன் செட் எக்ஸாமினேஷன் நெட் எக்ஸாமினேஷனுக்கும் சேர்த்து, அது மட்டும் இல்லாமல் பிஜிடிஆர்பி நம்ம ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கோம். அதுனா ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கும் அட்மிஷன் ஓப்பன். இதுக்கான டீட்டெயில்ஸ் இந்த வீடியோக்கில் நான் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதை டேரெக்டாக பாருங்கள். தேங்க்யூ. அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கல்வியல் கல்லூரிகளுக்கான ரெக்ரூட்மெண்ட்டுக்கு வந்து ஏற்கனவே கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க. தமிழ்நாடு கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் கால்ஃபர் பண்ணி வச்சுருந்தாங்க 2708. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமாக நம்ம ஏற்கனவே மெசேஜ் போட்டிருந்தோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிஷ்னலாக வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன இஷ்யூ எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்க்காதவங்க இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன், டேரெக்டாக பார்த்துங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் போன வீடியோலேயே சொன்ன மாதிரி தான், நீங்கள் வந்து ஆர்ஜேடி ஆஃபீஸில் எல்லா மண்டல கல்வி இயக்குனருக்கும் பார்த்திங்கன்னா இயக்குனர் அவர்கள் அரசு உயர்கல்வித்துறையிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் ஒன்று வரும். எந்தெந்த யாராருக்கெல்லாம் வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கு என்னென்ன கைட்லைன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வெளியிட்டிருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு கொடுத்த கைட்லைன்ஸ் வச்சு தான் இதை ஷேர் பண்ணுவாங்க. இது 21/10/2025 அன்றைக்கின்னு வந்தது. கல்லூரி கல்வித்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2708 உதவி பேராசிரியர்கள் நேரடி நியமனம் ஆசிரியர் தேர்வு வாரியம் வெளியிடப்பட்டது. ஸோ இவங்க இப்படி கைட்லைன்ஸ் கொடுத்ததுக்கப்புறம் தான் இதை பரபரப்பாக பண்ணுவாங்க. என்னென்ன கல்லூரியில் பண்ணணுங்கிறது இதை நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம். இப்படி ஒரு கைட்லைன்ஸ் வரும். கைட்லைன்ஸ் வச்சு ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த டீம் ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் கொடுத்த சர்வீஸ் சர்டிஃபிகேட் எப்படி இருக்குது, கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி அதுக்கு ஒரு இந்த ஃபார்ம் ரெடி பண்ணி அவங்கள்ட்ட அதை சப்மிட் பண்ணி அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கான தகுதிகள் முன்னுரிமை இதெல்லாம் செக் பண்ணதுக்கப்புறம் தான் இதுக்கப்புறம் இது வந்து சர்வீஸ் சர்டிஃபிகேட் இவங்க இஷ்யூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கு கொண்டு போய் இவங்க கொடுக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க அதை வெரிஃபை பண்ணிவிட்டு அப்புறம் சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ 2708 உதவி பேராசிரியர் நேரடி நியமனத்துக்கு பார்த்திங்கன்னா ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. பணியாளர்களுக்கு கல்லூரியில் பணியில் பணிபுரிந்த காலங்களுக்கு அனுபவச் சான்று வழங்குதல் தொடர்பாக கொடுத்துருக்காங்க. 6/10/2025 பார்த்திங்கன்னா இதுக்கான அரசாணை நிலையன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய அறிவிக்கை எண்முறைப்படி பார்வை 1 மற்றும் 2 காணும் அரசாணையின்படி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் 2708 பணியிடங்களுக்கான வேக்கன்சிஸை கொடுத்து, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான 4000 பணியிடங்களுக்கு பதிலாக 2708 பணியிடங்களுக்கு மட்டும் எழுத்து தேர்வு மற்றும் நேர்காணல் மூலம் அரசால் அனுமதித்த ஆணை வழங்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் ஆசிரியர் தேர்வு 16/10/2025 அன்று வெளியிடப்பட்டுள்ளது. இவ்வறிக்கையில் பார்த்திங்கன்னா 17/10/2025 10/11/2014 இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டது. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்டோபர் 17 ஆரம்பித்து நவம்பர் 10 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு ஆன்லைனில் சொல்லியிருந்தாங்க. மேற்காணும் அறிவிக்கையின்படி அரசு உதவி பெறும் சுயநிதி கலைக்கல்லூரி கல்வியல் கல்லூரிகளில் தற்காலிக அடிப்படையில் பணியாற்றி வரும் ஆசிரியர்களுக்கு அவர்களின் பணியனுபவத்திற்கான மதிப்பெண் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவங்களுக்கான ஆக்சுவல் சர்வீஸ் சர்டிஃபிகேட் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. எனவே சார்ந்த மண்டல கல்வி இயக்குனர் தங்கள் மண்டலத்துக்கு உட்பட்ட கவர்மெண்ட் எய்டட் தனியார் கல்லூரிகள் பணிபுரியும் ஆசிரியர்கள் பணியாளத்திற்கான சான்றிதழை வழங்கவும், அவ்வாறு வழங்கும்போது அவர்கள் பணியாற்றிய கல்லூரிகளின் முதல்வர் அல்லது செயலர் அவர்களால் கையொப்பம் மற்றும் பணிபுரிந்தமைக்கான ஆதாரங்களை உறுதி செய்தும், பார்வை 2 காணும் அரசியல் தேர்வு வாரிய அறிவிக்கையில் பக்கம் 40 தெரிவித்த நகல் இணைக்கப்பட்டுள்ளது. அந்த அறிவுரைகளை பின்பற்றி பணியாளர்களுக்கு பணி அனுபவ சான்றினை எந்த புகார்களுக்கும் இடமளிக்காமல் வழங்குமாறு அனைத்து மண்டல கல்லூரி கல்வி இணைக்குழருக்கு அறிவித்தலாகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்கு இது சர்வீஸ் சர்டிஃபிகேட்டுக்கான காப்பி
ரீசன்ட் ஃபோட்டோ நீங்கள் இதில் வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவீங்க. இதுக்கு மேலே சைனு சீலு ரெண்டுமே இதுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. நேம் ஆஃப் த கேண்டிடேட்டு, போஸ்ட் ஹெல்ட், நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன், அவங்களோட ஃபுல் அட்ரஸ்ஸு, இமெயில் ஐடி ஆஃப் த காலேஜ், அதுக்கப்புறம் ஃபாதர் நேம் இல்லைன்னா ஹஸ்பண்ட் நேம் கொடுத்துடணும். டேட் ஆஃப் பர்த் இதை கொடுத்ததுக்கப்புறம் ஒவ்வொரு அகடமிக் வைஸில் இதுக்கான ஒவ்வொரு அகடமிக் வைஸில் எந்த வருஷத்தில் எந்த வருஷம், சப்ஜெக்ட் என்ன, எதர் யூஜி லெவல் ஆர் பிஜி லெவல், எவ்வளோ நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் ஹவர்ஸ், இது 16 ஹவர். இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அது அந்த வீடியோக்குள்ளே நான் லிங்க்கில் போடுறேன். ஸோ பீரியட் ஆஃப் டேட் ஃப்ரம் டு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இது தனியார் கல்லூரியில் பணிபுரிந்த அனைவருக்கும் பார்த்திங்கன்னா ஒரு வருடத்துக்கான பணிபுரிந்த சான்று அதே கல்வி ஆண்டிலேயே கிடைக்கும். இதுவே அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பணிபுரியும் கௌரவ உரிமையாளர்களுக்கு பார்த்திங்கன்னா 11 மாதங்களுக்கு கொடுக்கும். இதுவே 2010 அதுக்கு முன்னாடி உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 10 மாதங்களுக்கு மட்டும்தான் பணி அனுபவ சான்று கொடுப்பாங்க. ஸோ அதனால் இது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லுவாங்க. நீங்கள் இதை அப்ளை பண்ணும்போதே கெஸ்ட் லெக்சர்ஸ் உங்களோட சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் ஆட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத அதுலேயே நோட்டிஃபிகேஷன் இதிலே சொல்லும். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம், அதுலேயும் இதை மென்ஷனும் பண்ணியிருக்கோம். அதையும் இந்த வீடியோக்குள்ள நான் லிங்க்கில் போடுறேன். ஸோ மேலே கொடுத்த இன்ஸ்டியூஷன் எல்லாமே கரெக்டு, அது ரெக்கார்ட்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இன்ஸ்டியூஷன், காலேஜ் எல்லாம் ஃபவுண்ட் பண்ணது கரெக்டு. ஸோ இதோட சர்டிஃபைடு காப்பி, இந்த காப்பி ஆஃப் த சர்டிஃபிகேட் வந்து இஷ்யூ பண்ணது, ரெக்கார்டை மெயின்டைன் பண்ணுறது இந்த ஆஃபீஸில் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு வச்சுக்குவோம் அப்படிங்கிறது அங்கே வச்சுருக்காங்க. பிரின்சிபல் அண்ட் ஹெட் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் நேம் ஆஸ் வெல் அஸ் அவங்களோட ஆஃபீஸ் சீலு இதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா வெரிஃபைடு இந்த எபோவ் பர்டிகுலர்ஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆர்டர், இன்ஸ்டியூஷன், காலேஜ், ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டர், அட்டண்டன்ஸு, அக்யூண்டன்ஸு, இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு, ரெலவெண்ட் ரெக்கார்ட்ஸ் இதெல்லாமே நாங்கள் கரெக்டாக தான் பார்த்துருக்கோம். இதில் வந்து ஸ்லாஷ் போட்டிருக்கோன்னா அப்பாயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இன்ஸ்டியூஷனாக இருக்கட்டும், காலேஜ் ஸ்டாஃப் அப்ரூவல் ஆர்டராக இருக்கட்டும், அட்டண்டன்ஸ் இல்லை அக்யூட்டன்ஸ் இல்லை இசிஎஸ் ஸ்டேட்மெண்ட்டு இதெல்லாம் நாங்கள் பார்த்ததில் எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதும். ஐ ஆல்சோ சர்டிஃபை தட் கவுண்டர் சைனிங் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஐ எம் சாட்டிஸ்ஃபைட் வித் த ஜென்யூனஸ் ஆஃப் த ரெக்கார்ட். இதில் நான் கொடுத்த கேண்டிடேட் கொடுத்த ரெக்கார்டு வந்து உண்மையானது, அது வந்து நம்பகத்தன்மை உள்ளது. காப்பி வந்து இதில் நான் கொடுத்துருக்கிற அந்த இதுவும் வந்து இதர் சேம். மெயின்டைன் இன் த ஆஃபீஸ் ஃபார் ஃபர்தர் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஜேடி ஆஃபீஸில் உள்ளவங்க சைன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேஷனை அப்ரூவ்டு பை அப்படின்னு போட்டிருக்கிற அந்த ஜாயின்ட் டைரக்டர் பிஎன்டி, டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னைன்னு போட்டிருக்கிறது தான் இது என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ ஆத்தரைஸ்ட் அண்ட் காம்பீட் அத்தாரிட்டிங்கிறது வரைக்கும் இவங்க சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் ஜேடி ஜாயின்ட் டைரக்டர் பிஎன்டி அண்ட் டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சென்னைன்னு போட்டிருக்காங்க. இது எப்படி இது ப்ராசஸ் ஆகுதுங்கிறது இப்போ வரைக்கும் தெரில. இல்லை எல்லோரும் சென்னை போகிற மாதிரி இருந்தால் அது ரொம்ப டஃப்பு. ஏன்னா ஆர்ஜேடி ஆஃபீஸே இப்போ வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்டியூஷனுக்கும் நீங்கள் ஒவ்வொரு ஃபார்ம் ஃபுல்லப் பண்ணி தனியாக கொடுக்கணும். ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு நீங்கள் தனித்தனி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுங்கிறதும், ஒரு கேண்டிடேட் வந்து இன்ஸ்டியூஷனில் மோர் தென் 5 இயர்ஸ் மேலே ஒர்க் பண்ணியிருந்தாங்கன்னா இதில் 5 காலம் தான் இருக்குது, 5 தான் இருக்குது. 5க்கு மேலே இருந்துச்சுன்னா இன்னொரு ஃபார்ம் நீங்கள் செப்பரேட்டாக யூஸ் பண்ணணும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களோட ப்ராப்பர்லி அதை அட்டஸ்ட் பண்ணி வச்சுருக்கணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா சைன்டு ப்ராப்பர் சீல் அஃபிக்ஸ் அதில் இருக்கணும். அதில் இருக்கிற ஏதாவது திருத்தங்களோ எதுவும் பண்ணியிருந்தாலும் தவறு. ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கவர்மெண்ட் பிஎட் காலேஜஸ்க்கெலாம் இதெல்லாம் ப்ராப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து உங்கள் பர்டிகுலர் சப்ஜெக்ட் என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் நீங்கள் கன்சிடர் பண்ணுவோம். அது மாதிரி கரெக்ஷனு, ஓவர் ரைட்டிங்கு இதெல்லாம் வந்து இதில் அலோடு கிடையாது. இஷ்யூ பண்ணுற அந்த மெயின் ரெக்கார்ட், சீரியல் நம்பர், டேட் ஆஃப் இஷ்யூ, பிளேஸ் ஆஃப் இஷ்யூ, இந்த ஒரிஜினல் காப்பி ஒரு காப்பி வந்து உங்களோட ஃப்யூச்சர் வெரிஃபிகேஷனுக்காக ஒன்று அவங்களும் வச்சுக்குவாங்க, நீங்களும் ஒன்று வச்சுக்கணும். ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து அதில் ஒவ்வொரு சர்டிஃபிகேட்லேயுமே நீங்கள் வந்து ஒட்டி வைக்கணும். எல்லா ஃபோட்டோகிராஃப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டஸ்டேஷன் பண்ணி அந்த இஷ்யூவிங் அத்தாரிட்டி கரெக்டாக பிராண்ட் வச்சுக்கணும். ஸோ பார்ட் ஆஃப் த சிக்னேச்சர் வந்து கீழேயும் ஒரு சீல் மேலேயும் ஒரு சைன், நீங்கள் ஒரு ஃபோட்டோ போட்டிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ மேலேயும் அதுக்கு கீழேயும் இருக்கும். இப்படி தான் அந்த சீல் அதில் இருக்கணும். ஸோ கவுண்டர் சைன் கொடுக்குறவங்க வெரிஃபை பண்ணி அந்த சர்வீஸ் சர்டிஃபிகேட்டை ஃபுல்லாகவே இஷ்யூ பண்ண பீரியட் ஆஃப் டைம் அண்ட் கேண்டிடேட்ஸ் வந்து ஃபுல்லி குவாலிஃபைடு, போஸ்ட் ஆஃப் ஃபஸ்ட் டைம் ப்ரொஃபஸர் அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷனில் என்ன இருக்கோ அதில் இருக்கிறதெல்லாம் கரெக்டாக அந்த இன்ஸ்டியூஷன் செக் பண்ணிக்கணும். ஏன்னா இதை வச்சு தான் ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. வெரிஃபிகேஷன் ஆஃபீஸராக வச்சுருப்பாங்க. 3 பேர் அதை வந்து அவங்களோட குவாலிஃபிகேஷன், அவங்களோட மற்ற எல்லாத்தையுமே செக் பண்ணி சரி பண்ணி வைப்பாங்க. ஸோ கேண்டிடேட் யாரெல்லாம் பார்த்திங்கன்னா 2 காப்பீஸ் ஆஃப் ஒவ்வொரு இன்ஸ்டியூஷன்லையும் ப்ரெஸ்கிரைப் ஃபார்மேட்டில் நீங்கள் கையில் வச்சுக்கணும். 2 காப்பினா ஒன்று டிஆர்பி காப்பி, ஒன்று உங்களுக்கான காப்பி. இப்போ நீங்கள் மொத்தம் 4 காப்பி ரெடி பண்ணணும். 4 காப்பி ரெடி பண்ணிங்கன்னா நிறைய இடத்துல ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு காலேஜில் ஒரு காப்பி எடுத்து வச்சுக்குவாங்க. உங்களுக்கு எல்லாத்துலேயும் சைன் பண்ணிட்டு காலேஜ் ஒரு காப்பி வச்சுக்குவாங்க. அதுக்கப்புறம் ஆர்ஜேடி ஆஃபீஸ்க்கு போனீங்கன்னா 3 காப்பி அங்கே போகும், அதில் ஒரு காப்பியை அவங்க வச்சுக்குவாங்க ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ். உங்கள்கிட்ட 2 காப்பி கொடுப்பாங்க. நீங்கள் வச்சுருக்கிற இந்த 2 காப்பியில்
ஒரு காப்பி டிஆர்பி காப்பியாகவும் ஒரு காப்பி உங்களோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்காகவும் இருக்கும். இதை நீங்கள் மறந்துடாதீங்க. வெயிட்டேஜ் மார்க்கு கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வச்சு தான் நீங்கள் வந்து மார்க் அப்டைன் பண்ணதை அதை நீங்கள் அப்லோட் பண்ணதை வச்சு தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கவுண்டர் சைன்டு பண்ணணுன்னா ஆஃப்டர் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் உள்ள தான் சைன். அது ஆஸ் யூஷுவலாக நடக்கும். ஏன்னா எக்ஸாம் அது முடிஞ்சிருச்சு, இதுக்கு அப்புறம் தான் அதில் இருக்க அந்த நோட்டிஃபிகேஷன் படி தான் இது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கான விஷயங்களை வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் வந்து இப்போ ரீசெண்டாக நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இனிமேல் எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சின்ன வீடியோ நம்ம மறுபடியும் போட்டுடுறோம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து குட்டி குட்டி டவுட்டெல்லாம் இருக்குது. அதை நம்ம அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. நம்ம ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டிஆர்பிக்கும் பிஜிடிஆர்பிக்கும் நெட் செட்டு நம்ம கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம ப்ரைமாக நம்ம அந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து நீங்கள் மெட்டீரியல்ஸ் டவுன்லோட் பண்ணனாலும் டேரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்குன்னா ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பில் மூலமாக நம்ம டவுன்லோட் பண்ணி நீங்கள் பார்க்கலாம். அந்த ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறத இப்போ சொல்கிறேன். நாங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் நம்ம இது மாதிரி நம்ம சேனல் மூலமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணவங்களாம் நிறைய பேர் கிளியர் பண்ணியிருக்காங்க. வீடியோ ஆரம்பிக்கும் போதே அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, எவ்வளோ பேர் அதில் கிளியர் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதோட நீங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகணுன்னா இதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் வந்து எப்படி அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், அதோட ப்ரொசீஜர் என்னங்கிறதும், அதை அந்த இதில் வந்து ஒவ்வொரு மெட்டீரியல்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுங்கிறதையும் நம்ம அதில் பார்க்கலாம். இப்போ ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறாங்கிறத பாருங்கள். இப்போது சிஎஸ்பி எஜுகேஷன் ஹப் எஜுகேஷன் மீடியாங்கிறத நம்ம தனியாகவே ஒரு ஆப்பை நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த ஆப்பில் நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் உள்ளே போய் உங்கள் பிஜிடிஆர்பி, ஆர்ட்ஸ் டிஆர்பி, அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ்க்கு எக்ஸ்க்ளூசிவாக நீங்கள் நெட் செட் எக்ஸாமினேஷனுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் எல்லாமே இதில் நாங்கள் ப்ரொவைட் பண்ணி வச்சுருக்கோம். நீங்கள் இதில் டேரெக்டாகவே நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுக்கான ஃப்ரீ மெட்டீரியல்ஸ் நான் நிறையாவே நோட்ஸ் உள்ளதை வந்து நிறைய இடத்துல வந்து பிரிண்ட் அவுட் மெட்டீரியல் ஹேண்ட் அவுட்டாக நாங்கள் அதில் நிறையா வச்சுருக்கோம். இது உள்ள லாகின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா முதல்ல டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா லாகின் ஆப்ஷன் ஒன்று வரும். இதில் ஆப்பை ஓப்பன் பண்ணக்கப்புறம் லாகின் வித் வாட்ஸ்அப்னு இருக்கும். இதை டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் உள்ள லாகின் பண்ணிக்கலாம். கீழே யூஸ் அனதர் மெத்தட்ங்கிறது பார்த்தீங்கன்னா கீழே டேரெக்டாக நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் லாகின் பண்ணி இதுக்கப்புறம் உங்கள் பேர் கேட்பாங்க. பேரை கிளிக் பண்ணி வச்ச உடனே ஹாய் தேர் சைன் இன் டு மீ லுக் இன் டு த சைன் ஆன்னு சொல்லிட்டு சென்ட் மீ மெசேஜ் சைன் இன் கேட்கும். இது டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உடனே கீழே ஒரு லிங்க் வரும். இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு சைன் இன் ஆகி அப்ரூவ் ஆகிடும். இதுக்குள்ளே ஸ்டோர் மொத்தம் இருக்கிற கோர்சஸ், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எவ்வளோ ஃபீஸு என்னங்கிற டீட்டெயில் இருப்பாங்க. இது இல்லாமல் கீழே நீங்கள் ஃப்ரீ சாட்டில் நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஃப்ரீ கான்டென்ட் மேலே பார்த்தீங்கன்னா கான்டென்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா, அதை டேரெக்டாக கிளிக் பண்ணி இதோட சேர்த்து டேரெக்டாக கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராக்டிஸ் டெஸ்ட்டுக்கு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் உள்ளது. அது மாதிரி அதர் ஸ்டேட் செட் எக்ஸாமினேஷன் கொஸ்டின் பேப்பர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், பிஜிடிஆர்பிக்கான இங்கிலீஷ்க்கான நோட்ஸ், வார்ம் அப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் நோட்ஸ், அது மாதிரி என்டிஏ பேப்பர் 1க்கான நோட்ஸ், அப்புறம் மாதிரி ஆர்ட்ஸ் டிஆர்பிக்கு தமிழுக்கு பேப்பர் 1க்கான நோட்ஸ், அது மாதிரி டிஆர்பி ஆர்ட்ஸ் இங்கிலீஷ் பேப்பருக்கு பேப்பர் 2க்கான நோட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணியிருக்கோம். இது மட்டும் இல்லாமல் கீழே வந்து நெட்டு பேப்பருக்கான இதுவும் கொடுத்துருக்கோம். இது மாதிரி ஒவ்வொரு கிரிட்டிசிசம் மற்ற விஷயங்கள் எல்லாமே இதில் வந்து ஆட் பண்ணி நாங்கள் ஃப்ரீ நோட்ஸாக கொடுத்துருக்கோம். இதுக்கு நீங்கள் பே பண்ணணுங்கிறதுலாம் அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஆப்பை டவுன்லோட் பண்ணி இதை நீங்கள் டேரெக்டாகவே நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஜாயின் பண்ணுறது கிளாஸ்க்கு உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக அதில் கிளிக் பண்ணுங்கள். அது இல்லாமல் அதுலேருந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் குரூப்லேயும் உங்களுக்கு வந்து மெசேஜ் உங்களுக்கு ஆப்புக்குள்ளேயும் உங்களுக்கு மெசேஜ் வரும். அதுலேயுமே ஏதாவது கான்டாக்ட் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக சாட் பண்ணுங்கள், நாங்கள் உடனே ரெஸ்பாண்ட் கொடுக்குறோம். இது மட்டும் இல்லாமல் இதில் வீடியோஸ்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஏற்கனவே நம்ம போட்டிருந்த வீடியோஸ் எப்படி இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கிற வீடியோஸ் இதில் தனியாக இருக்கும். டெஸ்ட்டு வந்து இனிமேல் நாங்கள் கண்டக்ட் பண்ணுறதுக்கு இதில் நாங்கள் ஆட் பண்ணி வச்சுருவோம். டெஸ்ட்டும் நீங்கள் இதில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். இது வரைக்கும் எங்களுக்கு ஆதரவு கொடுத்த அனைத்து சப்ஸ்கிரைபருக்கும், எல்லா எஜுகேட்டர்ஸ்க்கும், ஸ்டூடெண்ட்ஸ்க்கும், ஃபேக்கல்ட்டிக்கும், நிறைய சீனியர் ப்ரொஃபஸர்ஸ்க்காகட்டும், நிறைய நண்பர்களுக்காகட்டும், எல்லாரோட வெல்விஷருக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இதே சப்போர்ட்டை இதுலேயும் கொடுங்க. ரெகுலர் கிளாஸ்க்கான டீட்டெயில்ஸும் இதில் எல்லாமே நம்ம போட்டிருக்கோம். இது நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிட்டு ஃப்ரீ மெட்டீரியல் கான்டென்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாகவே நீங்கள் கிளாஸ்க்கு வரனால வரலாம், நீங்கள் டேரெக்டாகவும் ரெஃபரன்ஸ் பண்ணாலும் வரலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ.